திருச்சி காந்தி மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் ரமேஷ் பாபு தலைமையிலான உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் காந்தி மார்க்கெட் பழமண்டியில் பல குழுக்களாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின்போது MMY பழமண்டி, RAN பழமண்டி மற்றும் செல்வி பழமண்டி ஆகிய 3 பழமண்டிகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எத்திலீன் ஸ்பிரே மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 3000 கிலோ மாம்பழங்கள் கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. சட்டபூர்வ உணவு மாதிரிகள் எடுக்கப்பட்டு பரிசோதனைக்காக ஆய்வு கூடத்திற்கு அனுப்பப்பட்டு உள்ளது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட 3 டன் மாம்பழங்கள் பாதுகாப்புடன் அழிக்கப்பட்டது. கோடை காலத்தில் மாம்பழங்கள், தர்பூசணிகள் மற்றும் வாழைப்பழங்களை கெமிக்கல் மூலமாக பழுக்க வைப்பது சட்டத்திற்கு புறம்பானது என்றும், ரசாயன முறையில் பழுக்க வைப்பது தெரிந்தால் உடனே உணவு பாதுகாப்புத்துறைக்கு பொதுமக்கள் தகவல் அளிக்கும்படியும், அவ்வாறு சட்டவிரோத செயலில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் ரமேஷ் பாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருச்சியில் மாம்பழ சீசன் முடியும் தருவாயில் இதுபோன்று ரசாயன மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 3000 கிலோ மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மாம்பழ பிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது.